வருடம் முன்பு பண்டாரவழியின் வவுனியா மாவட்டத்தில் இருந்த நாங்கள் அந்த இருந்தபோது நாங்கள் காலை 8 மணியிலிருந்து 4 மணி மட்டுமிருந்து சம்பந்தரையா எரியூட்டி தான் நாங்கள் அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் கிளப்பி சென்றது. அந்த உண்ணாவிரதத்தின் போது சத்தியலிங்க எம்பியார் சொல்லியிருக்கிறார் என்னென்னா, இந்த உண்ணாவிரதம் செய்வது இந்த சம்பந்தரை எரியூட்டினதன் காரணம் அவைகள் விஷமிகள் என்ற ஒரு வார்த்தையை பிரயோகித்து அவர் அந்த சொகுசு வாழ்க்கைக்கு இலவாக போய்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த எங்களை விஷமிகள் என்று சொல்லி அவர் சொகுசு வாழ்க்கை ஒரு காலமும் வாழவே முடியாது. அந்த வார்த்தையை வச்சு இன்றைக்கு நாங்கள் இந்த 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இந்த முருகன் ஆலய வீதியில் நாங்கள் ஒரு டக்குன்னு திடீரென்று ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு தான் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அவருக்கு எதிராகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். அவர் கௌரவமாக இருந்தால் இந்த விஷமிகள் அண்டு ஒருபோதும் எங்களை சொல்லி இருக்க மாட்டார். ஏனென்னா நாங்கள் ஒரு இழப்பை சந்தித்த ஒரு பிள்ளைகளை இதண்டு கொடுத்த தாய்மார் தான் நாங்கள். இந்த தாய்மாரால் தான் அவர் ஒரு எம்பி பதவிக்கு வர வேண்டிய காரணமும் இருந்தது. நாங்கள் வாக்கு போட்ட வழியாக தான் அவர் எம்பியாக வந்தது. அது இல்லையாண்டா அவர் எம்பியாக வந்திருக்க மாட்டார். இன்றைக்கு அந்த வாக்கு போட்டதால் நாங்கள் ஒரு பேரை எங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறார் விஷமிகள் உண்டு. அந்த விஷமிகள் இந்த மாதம் 23ஆம் தேதி சாகும்பர உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன என்று சொன்னால், நாங்கள் அன்றைக்கு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் செய்த ஆர்ப்பாட்டம் செய்து எங்களோட உறவுகளை மீண்டு தர சொல்லி அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கு சம்பந்தன் ஐயாவோட செயலாளர் குருராஜ் சிங்கம் அவர் கொடுத்துருக்காருன்னு கேட்டால் பிறப்புகள் அதுகளை பற்றி சந்தேகப்பட்டு நீங்கள் இப்படியானவில் தமிழனுக்கு தமிழ் பொம்பளையாக இருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டான்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறார். தயவு செய்து அப்படி போடுறதை நிறுத்தி கொள்ளுங்க. சரியா? எங்களோட உறவுகளை மீட்டு தாங்கோ. சரி, எங்களோட உறவுகள், எங்களோட பிள்ளைகள், எங்களோட குடும்பம், எங்களோட உறவுகள் வேணும். சரியா? இப்படியான இதுகளை நீங்கள் செய்ய வேணாம். இன்றைக்கு வந்து நான் இதை கேட்குறதுக்காண்டி தான் நான் வந்தேன். சரியா? என்னென்னு கேட்டால், ஏன் இப்படி சொன்ன நீங்கள் மீடியாவுக்கு சொன்ன உங்களை நேரில் வச்சு கதைக்கிறதுக்கோ தெரியாது, எனக்கு தெரியாது. மீடியா மூலியமாக உண்டாலும் இதை அறிஞ்சு தயவு செய்து எங்களோட சனத்தையோ எங்களோட பிறப்புகளை நீங்கள் ஒரு தமிழர் சந்தேகப்படாதீங்க. சரியா? நீங்கள் நேர்மையை செயல்படுத்தி எங்களோட உறவுகளை மீட்டு தந்தால் போதும். பிள்ளைய கொண்டே பயங்கர ஸ்கூலுக்கு எங்கட பிள்ளைங்க நடையில ஓடுவோம். நேரம் போட்டு நடையில ஓடுவோம். அவற்றை போய் அதுல அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் உயிர் பிச்சதாங்க. அதே நேரத்தில் அவருக்கு எங்களை ஒரு விசாமி மாதிரி நாங்கள் விசாமி தானே. விசாமி என்ன செய்ய போதுன்றதை வேற நான் கடந்த போய் என்னண்டா சொகுசு வாழ்க்கை வாழ்றவன் கோழிய நாய மாட எல்லாத்தையும் வேண்டணும். ஆனா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். நாங்கள் காசோ எனக்கு தேவை. எந்த புள்ள தகுந்த ஆதாரத்தோட இருக்குது. அந்த புள்ள இந்த ஆதாரத்தோட எத்தனை வருஷம்